அதனாலதான் பல நேரங்கள்ல வாக்கு பதிவுக்கும் எண்ணிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். முந்தைய பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, இந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. இதை தாண்டிதான் உங்களுக்கு வெற்றி பெற வேண்டிய காங்கிரஸ் கூட்டணி தோல்வியுற்றது உலகமே பேசுச்சு. அதனால நாங்க சொல்வது, திரும்பவும் சொல்றது, நாங்கள் இவர்களை விட 15 விழுக்காடு எடுத்தா தான் நாங்க 5 விழுக்காடுல ஜெயிக்க முடியும். 10 விழுக்காடுக்கு கீழே எடுத்தா அவங்க ஜெயிப்பாங்க, 10 விழுக்காடு எடுத்தா அவங்க ஜெயிப்பாங்க. இப்படி ஒரு குறிப்பிட்ட அளவு சதவீதத்தை இவர்கள் தேர்தல் கமிஷன் வைக்கிறதுக்கு காரணமா தான் வாக்கு எண்ணிக்கைக்கும் வாக்கு பதிவுக்கும் 10 விழுக்காடு வித்தியாசம் இருக்குது. இதை நம்ம பாக்குறோம். கடந்த தேர்தல் உத்தரப்பிரதேசத்துல எல்லா தொகுதிகளிலும் ஒரே எண்ணிக்கை தான் தேர்தல் முடிவா வந்துச்சு. அப்ப இப்படிப்பட்ட தவறுகளை தேர்தல் கமிஷன் சமீப காலமாக செய்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆகிய நாங்கள் கூட இந்த தேர்தல் எந்திரத்தை தான் நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா சமீப காலமாக இந்த வெளிவரக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது தேர்தல் மிஷினை நம்ப முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது.